ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோவக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்குவோம். பொரிஞ்சோன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்கீரை எல்லாத்தையும் அதனோட போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கீரை நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீரை நல்லா சுருங்கிடும் பாருங்கள். இப்போ நம்ம கோவக்காயை போட்டுக்கலாம். ஆமாம்மா பாருங்கள், இப்போ கோவக்காய் கோவக்கீரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டே பாருங்க. இது கீரை இந்த காய் இந்த செடியிலேயே நான் பறிச்சதுனால நல்லா பிஞ்சு காய், அதனால் அதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். கீரை கூட நல்லா அழகாக வணங்கிடும், சூப்பராக இருக்கும். இது வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு தண்ணி ஒன்றுமே தேவையே கிடையாது. இந்த கீரையிலே நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதே போதும் இதுக்கு தேவையானது. இந்த கீரை ஐயோ இது கோவக்காயில் உள்ள கீரைலா இது கசக்குமா அப்படிலாம் நினைக்காதுங்க. இந்த கீரை கசக்கவே செய்யாதுங்க. இது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. முட்டை நான் 2 முட்டை இதில் போட போகிறேன். சிலவங்க முட்டை வேண்டாம்னா நீங்கள் இதிலே தேங்காய் பூ போட்டு அப்படி நீங்கள் இறக்கிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் அன்றைக்கி 2 முட்டை சேர்த்து இந்த போகிறேன். முட்டை போட்டுருக்கோம். 2 முட்டை போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. லைட்டாக சீரகப்பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையை போட்டு நல்லா கிளறிட்டேன். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போடுறேன். போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டே இருக்கேன். இப்போ செக் பண்ணிக்கோங்க, உப்பு வேணுமா இல்லை போதுமா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை கரைச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.